ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுவோம். எந்த இடத்துல ஆப்ஷனுக்கான என்ட்ரி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 15 மினிட்ஸ் கண்டில். 15 மினிட்ஸ் கண்டில் நம்ம வந்து நேற்று நிஃப்டியோட 15 மினிட்ஸு ஓகேங்களா. நம்ம ஃபாலோ பண்ண லைன் வந்து இந்த ட்ரெண்டுக்கு மேலே பிரேக்அவுட் கொடுக்குறப்ப 50 பாயிண்ட்ஸ் நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்போ நம்ம இங்கே வரைஞ்சிருக்க இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தீங்கனாலும் கரெக்டாக மார்க்கெட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம வரைஞ்சிருந்த ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த ட்ரெண்டுக்குள்ளே தான் ரெசிஸ்டன்ஸ் இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. இதுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுக்குறப்ப எகெயின் நம்ம வந்து அடுத்த ட்ரெண்ட் லைன் நான் வரைகிறேன், அதை வச்சு நீங்கள் கன்சிடர் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை தரலாம். இப்போ நான் வந்து டே கண்டில் வச்சுக்கிறேன். டே கண்டில் வச்சு இன்றைக்கி மார்க்கெட் மூவில் ஹை அண்ட் லோவை நம்ம மார்க் பண்ணிவிடுவோம். அது வந்து நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக எக்ஸாக்டாக ஆக்ட் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இன்னைய டேவோட லோவை மார்க் பண்ணிட்டேன், இன்னைய டேவோட ஹையை மார்க் பண்ணிட்டேன். எஃப்ஐஎஸ் வந்து ஆல்மோஸ்ட் 3300 கோர்ஸ் வந்து பையிங்கில் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. இன்றைக்கி ஒரு நல்ல மூமெண்டம் கொடுத்தது நமக்கு. எக்ஸ்பைரி டே ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். ப்ராஃபிட் பண்ண நண்பர்கள் வந்து நம்ம அனாலிசிஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ஓவராலாக இதில் பார்த்துட்ருக்க ஜோன் பார்த்திங்கன்னா, இப்போ இந்த இடம் வந்து ஒரு கன்சல்டேஷனும் இந்த கன்சல்டேஷன் பிரேக் கொடுத்துருக்கப்போ ஒரு நல்ல இந்த கன்சல்டேஷன் லெவலுக்கு மேலே நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. எகெயின் இந்த இடத்துலேருந்து ஒரு ரீடெஸ்ட் நடந்தால் ப்ரீவியஸ் வீக்கோட லோ இந்த இடத்த வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணோம். அதுக்கு மேலே மூவ் ஆக ஆரம்பிக்குதுன்னா எகெயின் நம்ம வந்து 20,000ஐயும் 20,050 20,100 அந்த லெவலை ஃபாலோ பண்ணிவிட்டு அப் ட்ரெண்டில் போகலாம். இப்போ உங்களுக்கு ஓவராலாக பார்க்குறப்ப ட்ரெண்டு இந்த மாதிரி மூமெண்டம் இருக்குது. ப்ளஸ் நம்ம வந்து இதுக்குள்ளார ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ட்ரெண்ட் இருக்குது பார்த்துங்க. இந்த லைனையும் இதையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது வந்து ஓவராலாக ஹை போயிட்டு இப்போ இது ரீச் ஆச்சுன்னா திருப்பி இந்த லெவலில் வந்துட்டு எகெயின் நமக்கு வந்து அப் ட்ரெண்டையோ இல்லை டவுன் ட்ரெண்டோ இல்லை சைட்வேஸையோ கன்சிடரேஷன் கொடுக்க ட்ரை பண்ணும். சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த லெவல் இருக்குல்ல, இப்போ நமக்கு ஒரு சின்ன மூவ் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, இதை ஓவராலாக நான் மார்க் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த ஹைலேருந்து இந்த ரெண்டு ஹையும் கனெக்ட் ஆகுது பாருங்கள், இந்த இடமும் இந்த கேண்டிலும் அதை கனெக்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதே மாதிரி பாட்டமில் இதையும் இப்போ ஃபார்ம் ஆகிட்டு இருந்துக்குள்ள இந்த கேண்டில் பாருங்கள், இந்த லெவலும் இந்த லெவலும் இதையும் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து இதை எப்படி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும்னா, ஒரு லோ ஹை லோ பட்டு இப்போ ஹை. ஸோ இப்போ ஹை போச்சுன்னா எங்கே இருக்குது, இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லோ கலர் லைனை போய் ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸை நம்ம தேடலாம். இதுக்கு மேலேயும் மூவ் ஆக ஆரம்பிக்கிறப்ப. சரிங்களா? இப்போ நம்ம வந்து 1 ஹவர் கேண்டில் வச்சுட்டு இதுக்குள்ளார ஆப்பர்ச்சுனிட்டியை பார்ப்போம். ஸோ 1 ஹவர் கேண்டிலை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ட்ரெண்டு இந்த லெவல் தான். இப்போ நான் டேயில் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ ஹை ரீச் ஆச்சுன்னா இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படி இந்த இடத்துல இருந்து கன்சல்டேஷன் ஆகுதுன்னா எகெயின் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ லைன் வந்து சப்போர்ட் எடுக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு இப்போ இது ஓவராலாக கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுட்டு இதுக்குள்ளார உள்ள நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கான லெவல்ஸ் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நாளைக்கு கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நமக்கு ஆல்மோஸ்ட்டு 19,980 அந்த ரீஜன் வரைக்கும் வந்தது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 20,000க்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிறப்ப நீங்கள் வந்து அடுத்து டார்கெட்டாக வந்து 20,150 வச்சு ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். 20,100லேருந்து 20,150 வரைக்கும் மேலே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பட் இந்த இடத்துல வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் 100 பாயிண்ட்ஸில் வந்து ஒரு கன்சல்டேஷனோ ஒரு கரெக்ஷனோ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். எகெயின் மூவ் ஆனால் அப் ட்ரெண்டில் 20,100 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சப்போஸ் நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், இங்கே நம்ம நேற்று ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்ல இந்த எல்லோ லைன், அதுக்கு வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதுக்கு கீழேயும் பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சிங்க, இந்த எல்லோ லைன் அடுத்து வந்து இன்னைய டேவோட லோ இந்த லெவல் வந்து சப்போர்ட் எடுக்கும். அது வந்து நம்ம இப்போ வரைஞ்சோம்ல எல்லோ லைன், அந்த லைனில் வந்து நமக்கு கிராஸ் ஆகுது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணணுன்னா 19,980 இருக்குது, 19,950 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 950க்கு கீழே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகிறப்ப ஃபஸ்ட் டார்கெட்டாக 19,875. ஓகேங்களா? இதுக்கு கீழேயும் பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சுங்க, இந்த லைனில் வந்து சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். அது வந்து 19,800
இந்த லெவலுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகுதுன்னா இன்றைய டேவோட லோ 19,752 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லாமல் இந்த இடத்துல வந்துட்டு எகெயின் கன்சால்டேஷன் இந்த லெவலுக்குள்ளே முடிகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. சரிங்களா? ஏன்னா இந்த இடம் வந்து ஒரு ப்ரீவியஸாக ரெசிஸ்டன்ஸு, இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகணும்னா இந்த இடம் சப்போர்ட் ஆக ட்ரை பண்ணிச்சுன்னா நமக்கு வந்து சைட்வேஸில் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ ஓவராலாக உங்களுக்கு நிஃப்டியோட வியூ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ வந்து பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ்க்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 15 மினிட்ஸ் கேண்டில். 15 மினிட்ஸ் கேண்டிலில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நம்ம வரைஞ்சிருந்தது இந்த எல்லோ லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. ப்ளஸ் இந்த இடத்துக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப நம்ம வந்து அடுத்தடுத்து இந்த ஹை வைக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் லைனையும், இது பிரேக் அவுட் ஆனால் அடுத்த ப்ளூ கலர் லைனையும் ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நான் கிளியராக நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன். நேற்று வீடியோ பார்க்காத நண்பர்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். அப்படி வீடியோ பார்த்த நண்பர்கள் கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நேற்று அனலிஸ்ட் வீடியோனா நான் இன்றைக்கி காலையில் போஸ்ட் பண்ண வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம வந்து இதில் டேயில் வச்சு செக் பண்ணிட்டு அப்படியே நாளைக்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு தேடுவோம். ஸோ இப்போ நீங்கள் இதில் பார்க்குறப்ப நம்ம இதில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த வியூ எப்படின்னா, ஒரு லோ, ஒரு ஹை, லோ, எகெயின் ஹை வந்து பாருங்களேன், ஆல்மோஸ்ட் இந்த லெவலில் வந்து பிரேக் அவுட்டே கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இங்கே பாருங்கள். ஓகேவா? ஸோ நாளைக்கு க்ளோஸ் ஆகிற கேண்டில் கன்ஃபர்மேஷன் வச்சு இதுக்கு மேலே மூவ் ஆக ஆரம்பிச்சதுன்னா நம்ம வந்து இதை வந்து அடுத்த ஒரு ரீட்டெஸ்ட் லெவலில் எடுத்துகிட்டு புல்பேக் கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதில் தேடலாம். சப்போஸ் நாளைக்கு கேண்டில் வந்து இதுக்கு கீழே எகெயின் ரெசிஸ்டன்ஸ் வைக்க ஆரம்பிக்குதுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ், இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் எகெயின் வந்து இந்த லெவலில் ரீச் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். சரிங்களா? நான் இப்போ வந்து இது ஓவரால் வியூ சொல்கிறேன். இப்போ 1 ஹவர் கேண்டில் வச்சு நாளைக்கு என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி தேடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 1 ஹவர் கேண்டில். இப்போ நான் வந்து 1 ஹவர் கேண்டிலில் புதுசாக ஒரு ட்ரெண்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க போகிறேன். அந்த ட்ரெண்டை இப்போ நான் உங்களுக்கு மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஹை இருக்குல்ல, இந்த லெவலில் இருந்து இந்த ஹையை கனெக்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து பாட்டமில் ஆல்ரெடி நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்க இந்த சேம் ஜோன் தான். சரிங்களா? ஸோ அப்போ பாருங்கள், இதுக்குள்ளார அடுத்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு லோ, ஹை, லோ, எகெயின் ஹை. இப்போ இந்த ஹையோட கண்டினியூவேஷன் அப் ஆகுதுன்னு வச்சிங்களேன், இந்த லைன் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துனா இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் தான் மேலே பிரேக் அவுட்டோ இல்லை இதுக்கப்புறம் கன்சல்டேஷன் நடந்து டவுனையோ கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிளியராக ஒரு வியூ புரிஞ்சிருக்கும் எந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு. நம்ம 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுக்கலாம். 15 மினிட்ஸ் கேண்டிலுக்குள்ளார என்ன மாதிரி மூவ் இருக்குது, நாளைக்கு எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணணும் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறதா இருந்ததுன்னா இந்த ஹை தாண்டட்டும். அது வந்து 46,250. 46,250க்கு மேலே மூவ் ஆகிறப்ப மார்க்கெட் வந்து 46,500 ரீச் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. சரிங்களா? இந்த இடத்துல நம்ம வந்து எப்போவுமே பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 to 200 பாயிண்ட்ஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் கிடைக்கிறப்ப இந்த மணியில் நல்லா ப்ராஃபிட் கிடச்சிச்சின்னா ப்ராஃபிட் புக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான குருஷியலான ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இந்த இடத்துல கன்சல்டேஷனோ இல்லை ஒரு சைடு வேஸையோ மார்க்கெட் மூவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதே நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 46,150 அந்த ரேஞ்சுக்கு கீழே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சிங்க. ஃபஸ்ட் டார்கெட்டாக 46,000. ஓகேங்களா? இந்த ரீஜனுக்குள்ளே ஒரு 150 பாயிண்ட்ஸ் இருக்குது. 46,000க்கும் கீழே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகுதுன்னா ப்ரீவியஸாக இருந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் இதெல்லாம் இனிமேல் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அப்போ அது வந்து 45,900 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுக்கு கீழே இறங்குதுன்னா நமக்கு வந்து 45,850. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ரெண்டு ஜோனுக்கும் கீழேயும் மார்க்கெட்டு பிரேக் அவுட் கொடுக்குது, ஒரு கண்டினியூவாக செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா மார்க்கெட் அடுத்து வந்து 45,700 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ நம்ம வந்து இன்றைய டேவோட ஹை லோவை மார்க் பண்ணுறதுக்கு இன்றைய டேவோட ஹையை நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி இன்றைய டேவோட லோவை நான் மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த லைனை நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஓவராலாக உங்களுக்கு ஒரு வியூ கிடச்சிருக்கும்
என்ன மாதிரியான ட்ரெண்டை நம்ம இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது. அடுத்து இதுக்குள்ளார ஒரு சின்ன சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஒரு கன்சல்டேஷன் லெவல் நடக்கணும்னா இந்த லெவலை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அது வந்து நம்ம ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருக்க இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு. இந்த இடம் சப்போர்ட்டாக இருக்கும். 45,850 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் டிஃபரன்ஸ். இது கீழே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் தான் நம்ம வந்து 45,650 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் நாளைக்கு என்னோடய அனாலிசிஸ் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டாக மூவ் ஆகுதுன்னா 46,500 வரைக்கும் மேலே ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மேலே ஒரு சின்ன கன்சல்டேஷன் கொடுத்த போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைனா இந்த மார்க்கெட் இந்த சைடுவேஸ் லெவலில் இருந்து இந்த எல்லோ லைன் வரைஞ்சிருக்கணும், இதில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸை ட்ரை பண்ணும். ஒன்ஸு ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் இருந்து இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகுதுன்னா அடுத்து இன்னி டேவோட லோ வரதுக்கான வாய்ப்பு உண்டு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்ட் இப்படி தான் இருக்குது. இப்போ ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு அடுத்து எடுக்கணுன்னா இந்த லைன் அப்போ ஜூம் பண்ணுற பாருங்க, இது மார்க் பண்ணுறல இந்த லைன் தான் வந்து அடுத்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல். அது வந்து இந்த இடத்துல நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம் பார்த்தீங்களா. ஸோ இப்படி பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சுங்க, இப்படி இறங்குனா இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கலாம், அப்படி இல்லைனா இந்த லெவல். ஸோ அப்போ இந்த 2 பாயிண்ட் இன்ட்ரெஸ்டாங்கதா. இந்த இடம் வந்து 45,850 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. அதுக்கு கீழே சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் லெவல்ஸ் ஒரு வாட்டி பார்த்து சொல்கிறேங்க. ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன் வந்து இந்த இடம், அது வந்து 45,850. இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நமக்கு வந்து 45,650 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு மார்க்கெட்டில். சரிங்களா.